இங்க பண்ணும்போது என்ன ஆகுது, வெறும் 5 ரூபாயில தான் மருத்துவம். 5 ரூபாயில வர்றவங்களுக்கு மருத்துவம் நாங்க பார்க்குறீங்க. மருத்துவம் எவ்வளோ கொடுக்கிறோம். பேர் வந்தாலும் பார்க்குறீங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் பாக்குறாங்க. குரு மாதாஜி, உங்களுடைய இதை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் இந்த சிவன் கோயிலினுடைய மகிமை என்னென்னா, யார் யாருக்கு என்னென்ன செஞ்சீங்க, எப்படியெல்லாம் இதுக்கு பயனானாங்க, அதனால் என்னென்ன மருத்துவ குணம் ஆச்சு, இதெல்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். இந்த கோயில் டிவி அன்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஆதி அந்த மாணிக்க வாசக சிவ சன்மார்க்க பீடத்தோட குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா. நான் PhD ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் முடிச்சிருக்கேன், MPhil ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கிறேன், PG டிப்ளமோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். நிறைய வருஷங்களா 30 வருஷமா நாங்க நிறைய மருத்துவ உதவிகளும் மக்களை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளும் நிறைய சலுகை விலையிலையும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். கோயில் வந்து நாங்க நடராஜர் வந்து இங்க வந்து சிவன் வந்து சுயம்புலிங்கமா வந்ததுனால தானா உருவானதுனால நாங்க எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது, உழவார பணிகள் நடந்துட்டு இருக்குது. அது போக மக்களும் வந்துட்டு இருக்கிறாங்க, பிரசன்னம் பாக்குறது, ஆருடம் பாக்குறது, மக்களுக்கான எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் ஒரு குரு மாதாஜியா உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள்னு ஆராய்ஞ்சு அதுக்கான சொல்யூஷனை வந்து நாங்க கொடுக்கறோம். என் பேரு டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா. சரிங்க. இப்போ வந்து இங்கே வந்து யார் யார் குணம் ஆகியிருக்கிறா, என்னென்ன இதுக்கு பலன் ஆகியிருக்கிறாங்க, இதனால இங்கே வந்து என்னென்ன வீட்டு பிரச்சனை, அவங்க கஷ்ட பிரச்சனை, இது எல்லாம் என்னென்னு எப்படியெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறாங்க, எத்தனையோ கஷ்டங்கள். அது வந்து மருத்துவ நோயினால கஷ்டப்படுறாங்க, பணத்தினால கஷ்டப்படுறாங்க. இப்படி கஷ்டப்படாத மனுஷங்களே இல்ல. பணம் ஒண்ணுதான் இங்க வாழ்க்கையில வந்து நிர்மாணிக்கிற மாதிரி செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் பணத்தை நம்ம கொடுக்க முடியாது, ஆனா மக்களுக்கு நோய் தீர்க்கிற பிரச்சனை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்ப வந்து அந்த நோய் தீர்க்கிறதுக்கு இதுக்கு இந்த பூஜை பண்றதுக்கு காணிக்கை எதனாச்சும் வாங்குறீங்களா, இல்ல அவங்களால முடிஞ்சதை தராங்களா? நாங்க காணிக்கைனால எதுவும் வாங்குறதில்ல. மக்கள் விருப்பப்பட்டு சிவனுக்கு வந்து அந்த கோயில் உழவார பணிகளுக்கும் திருப்பணிகளுக்கு ஏதாவது அவங்க பிரியப்பட்டு பண்ணணும்னு நினைச்சா நன்கொடைகள் பண்ணலாம். அது அவங்க விருப்பத்தை சார்ந்தது. யாரையும் பணத்தை வந்து நாங்க ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஏன்னா நம்ம இந்த பிறப்பெடுத்ததோட ரகசியமே, அதாவது மாணிக்க என்னோட குருநாதர் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பிறப்பெடுத்ததோட ரகசியம் சிதம்பர ரகசியம். அவர் சிதம்பரத்துலதான் ஐக்கியமானாரு. சிதம்பர ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சிதம்பரத்துல அவர் எப்படி இருக்கிறாரு? நடனம் ஆடிட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. சிதம்பர ரகசியம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா உண்மையில சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னா, அவரு வந்து இங்க இந்த பூமியில வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து அவர் நடமாடிட்டு இருக்கிறது வந்து பூமியில வந்து லிங்கமா இருக்கிறாரு. மேலதான் வந்து அவர் ஆகாய இதுலதான் வந்து நடனம் ஆடிட்டு இருக்கிறாரு. அந்த மூச்சுங்கிறது வந்து நமக்கு வந்து 64 கலை ஞானம், 64 கலைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது மக்கள் வந்து வேற ஒரு தத்துவத்தை சார்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 64 கலைகள் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல 16 கலைகள் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 16 கலைகள் அந்த மூச்சு பாஞ்சிட்டு இருக்குது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அது இல்லாம வலது மூக்குல இருந்து உங்களுக்கு வலது கால் கட்டை விரல் வரைக்கும் 16 மூச்சு பாஞ்சிட்டு இருக்கு. அப்போ 16 32 ஆகுது இல்லையா? அப்போ இந்த 32 தான் நம்ம உடல்ல வந்து பாஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு தடவை வந்து ஒன்னு சேர்ந்து பாயும், இன்னொரு தடவை தனித்தனியா பாயும். அப்போ 32 பிளஸ் எவ்வளவு ஆகுது? 32 பிளஸ் 32 64. அதுதான் கலைஞானம், அதுதான் மனிதனோட வாழ்வு. அதுதான் அவர் சொல்றாரு என்னன்னா, கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் என்று பொற்பதன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. அவர் நடனமாடுறதோட தத்துவமே அதுதான். அந்த தத்துவத்தை அதனால லிங்கமா வந்து இங்க ஆணும் பெண்ணும் இணைஞ்சதுதான் லிங்கம். அந்த தத்துவம் தான் பூமியில ஒளியா நடனம் ஆயிட்டு நமக்குள்ள அந்த 64 கலைகள் சுவாசமா பாஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த இதுதான் வந்து பூமியில இருக்கிறதுனால வந்து அதுக்கு பேரு லிங்கமா இருக்குது. மேல வந்து அவர் ஒளியா நடனம் ஆடிட்டு இருக்காரு. அந்த தத்துவத்தை தான் அவர் வந்து நடனமாடி காமிக்கிறார். அந்த நடனம் தான் சிதம்பர நடன ரகசியம். அதுதான் ஷார்ட்டா சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. இது எனக்கு என்னோட குருஜி சொல்லி கொடுத்தாரு. சரி, இப்ப வந்து இங்க நீங்க கோயில் வச்சிருக்கிறது வந்து எந்த இடம், எந்த அட்ரஸ்ல இருக்கு, எந்த
இதுல இருக்கு? இது வந்து சேலம் மாவட்டத்துல இருக்குதுங்க. நம்மளோட கோயில் வந்து சேலம் மாவட்டத்துல மஜ்ரா ஜலகண்டாபுரம். மஜ்ரா ஜலகண்டாபுரத்துல இருக்கு. ஆமா, நாட்டாமங்கலம் போஸ்ட் மஜ்ரா ஜலகண்டாபுரத்துல டிவோர்ஸ் குவார்ட்டர்ஸ். அதுல வந்து நீங்க வந்து நம்ம குரு மாதாஜி மாணிக்க வாசகரோட இது, இந்த கோயிலோட பேரு பிரபஞ்ச நடராஜர் கோயில். உங்க செல் நம்பர் என்னங்க? அது செல் நம்பர் வந்து என்னோடது வந்து 7695952300. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எப்ப வேணாலும் நீங்க வரலாம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். அதாவது மக்கள் உடம்புக்கு முடியல அப்படிங்கறதுனால நாங்க வந்து எங்களோட மருத்துவ சேவைகளை வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு இங்க வர மருத்துவத்துக்கு சிம்பிளா சொல்ல போனா 5 ரூபாயில மருத்துவம் கொடுக்கறங்க. நாங்க வெறும் 5 ரூபாயில யாரு வேணாலும் அனைவருக்கும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் 5 ரூபாயில மருத்துவம் கொடுக்கறோம். இதனால வந்து எங்களுக்கு வந்து ஏழை மக்கள் பயனடையணுங்கிறவங்க எங்க இடத்துக்கு இங்க பிரபஞ்ச நடராஜர் கோயில் ஆகிய ஆதி அந்த மாணிக்க வாசக சிவ சன்மார்க்க பீடத்துக்கு வர்றவங்களுக்கு நாங்க வந்து 5 ரூபாயில மருத்துவம் வந்து கொடுக்கறோம். சரிங்க, இதுக்கு பின்னாடி வந்து நீங்க இங்க வந்தவங்களுக்கு என்னென்ன குணம் இருக்கு, என்னென்ன ஆயிருக்கு? எப்படி நிறைய வியாதிகள் குணமாயிருக்குது, ஆஸ்துமா குணமாயிருக்குது, அது மாதிரி இருதய வியாதிகள் குணமாயிருக்குது, பெண்களுக்கான நிறைய இது போறது, பெரும்பாடு போறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இந்த மாதிரி பொது மருத்துவங்கள் அத்தனையுமே பொது மருத்துவம். இப்ப வந்து நீங்க வந்து இந்த மருத்துவத்தை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி வர்றவங்களுக்கு 5 ரூபாயில வைத்தியம் பாக்குறீங்க. ஆமா, 5 ரூபாய்க்கு நாங்க, அதுவும் இந்த மாணிக்க வாசகர் அவரோட நாமத்தை சொல்லிதான் நாங்க இது பண்றோம். மெயினா எங்களுக்கு சிவனருட் கடாட்சத்தினால இந்த ஜென்மம் நம்ம படைக்கப்பட்டது, இந்த பூமியில படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எதையாவது நம்ம செய்யணும் மக்களுக்கு. அப்ப நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சா நம்மளால முடிஞ்ச எளிமையான வைத்தியத்தை வந்து நாங்க சொல்றோம். அந்த வைத்தியத்தை வந்து இங்க பண்ணும்போது என்ன ஆகுது, வெறும் 5 ரூபாயில தான் மருத்துவம். 5 ரூபாயில வர்றவங்களுக்கு மருத்துவம் எவ்வளவு பேர் வந்தாலும் பாக்குறீங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் பாக்குறாங்க. வர்றவங்களுக்கு உலகத்துல இருந்து எங்க வேணாலும் வரலாம். இதுல வந்து பணக்காரங்க ஏழைகள் கிடையாது, கஷ்டப்பட்டவங்க யாரா இருந்தாலும் வரலாம். பணக்காரங்க, அதாவது உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பணக்காரங்க மட்டும்தான் இறைவன் அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணுங்க, பணக்காரங்கன்னா என்ன, பணக்கார ஆளுமை என்ன. என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையா, பணக்கார ஆளுமை இருக்குது. புரியுதுங்களா? பணக்கார ஆளுமை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, அதாவது I'll tell you the secret steps to become a rich personality everyone in the world. When I listen to people same old problems again and again with deep patience and rarely resting the body and helping the human beings to raise themselves, it will makes your inner being rich. உங்களோட inner being richness, that is called personality richness. Do you understand what I am telling? Yes, come to the point. When you are more and more useful to the society, you live more and more useful to the you live more and more with your inner being rich. So my richness is not wearing costly ornaments like gold and diamond jewels or exclusive sari items. My richness is the teary eyes I have in front of me. My richness is not how many centers where I have owned in how many countries, but my richness is how many hearts I have centered. So try to follow you also. Success is always yours. கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. பணக்கார ஆளுமைங்கிறது அப்பதான் தன்னால வரும். புரியுதுங்களா? சோ இதுதான் வித்தியாசம். பணக்காரன்னா பணத்தை நிறைய வச்சிட்டு இருக்கறவங்க பணக்காரன். பணக்காரங்களுக்கெல்லாம் தெய்வம் வரம் கொடுத்துறது இல்ல. பணக்கார ஆளுமை அப்படின்னா அடுத்தவனோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட இருக்கிறத பணக்கார ஆளுமை. சோ இதுல நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு உபதேசத்திலயும் நான் சொல்றேன். தீட்சைகள் கொடுக்கும்போது எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்கள் இருக்கும்போது மக்களுக்கு நம்மளால முடிச்சது 5 ரூபாயில மருத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா இங்க வர்றவங்களுக்கு ஏழைகள், மெயினா ஏழைகள், அது இல்லாம அன்னதான ஸ்கீமுக்கு இப்ப நாங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா முக்கியமா முதல்ல வந்து போகர் எடுத்துங்க. அவர் வந்து அது மாதிரிதான் நவபாஷான லிங்கத்தையே மக்களுக்கு குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த லிங்கம். இப்ப நீங்க நவபாஷான லிங்கம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, அது வந்து நீங்க தானா உருவானதா? அது எப்படி அந்த நவபாஷான லிங்கம் அப்படிங்கிறது நவபாஷானம், நவம் அப்படிங்கிறது 9. அந்த நவபாஷானங்களை கட்டி 9 பாஷானங்களை கட்டி லிங்கங்களை உருவாக்குறதா நவபாஷான லிங்கம். அந்த நவபாஷான லிங்கத்துக்கு வந்து இறைவன் அனுகிரகம் யாருக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும். எல்லாரும் சுயம்புவாலாம் வந்ததில்லை, அது வந்து நம்மளா உருவாக்குறது. அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிங்கம் வந்து உருவாக்குறது வந்து என்ன மூலிகையில உருவாக்குறதா? ஆமா, பாஷானங்கள்ல கொண்டு உருவாக்குறது. பாஷானம் அப்படின்னா விஷம், பாஷானம் that means poison.
அதாவது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது 9 பாஷாணங்களை கட்டி நீங்க அது மூலமா அது வந்து இவ்வளவு காலகட்டங்கள் இருக்குது, படிப்படியா அதுகளை ஸ்புடம் போட்டு அது மாதிரி கட்டி அமைச்சு கொண்டு வர்றதுதான் அது வந்து அவரோட. இப்ப அந்த பாசவன லிங்கத்தினுடைய தண்ணி அபிஷேகம் பண்ணி நீங்க கொடுக்கறது வந்து அது மருத்துவ குணம் வருதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நவபாஷான லிங்கம் என்பதே நவகிரகங்களும் தோஷ நிவர்த்தி ஆகுது, எல்லாத்தோட தோஷங்களும் உங்களுக்கு அது தானா இது பண்ணிரும். அதுக்குதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு கூட இறைவன் அனுகிரகத்தினால வந்து அந்த 7 கடல் 7 மலையை தாண்டி வர்ற ரகசியத்தை கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம். 7 கடல் 7 மலை தாண்ட ரகசியம் நான் போன வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 7 கடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து 7 கடல்ங்கிறது கஜாலய கடல், அக்ஷய அமுத கடல், பெருமலை பேரானந்த கடல், பாக்கிய பர்வத கடல், புண்ணிய பர்வத கடல், அகண்ட திரவிய கடல், மணிமகட கடல், மின்சார சமுத்திரம். அந்த மின்சார சமுத்திரம் எவன் ஒருவன் தொடரானோ அதுக்கு தொடர்றதுக்கான பயிற்சிகள் தான் வாசியும் குண்டலினியும். வாசியிலேயே நீங்க எல்லா முத்திரைகளை புடிச்சு மேல வர வர வரத்த உடனே எல்லாம் நடக்காது. இப்ப அந்த குண்டலி முத்திரைனா அதுக்கு என்ன, அதனுடைய பலன் என்ன, அதை சொல்லுங்க. அதாவது வாசி யோகம் குண்டலினி யோகம். குண்டலினி யோகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாசி யோகத்தை நல்லா பயிற்சி பண்ணணும். வாசி யோகம் பண்றதுக்கு 1 நாள் 2 நாள் எல்லாம் ஆகாது. வாசி குண்டலினி பண்ணும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு கடகட கடன்னு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து எழும்ப ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி மேல எழும்ப ஆரம்பிக்கும், எனர்ஜி லெவல் வந்து மேல ஏற ஆரம்பிக்கும், நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க அந்த இது வந்து ஏத்துறது 1 நாள் இல்லாத கிட்டத்தட்ட 12-15 வருஷம். அதுதான் சொல்றாரு, விதிதனில் ஈராராய் மண்ணுங்களையின் உதயமது நாளழியவோ 8 பதியும் ஈராறாண்டு பற்றற பார்க்கில் திடமான ஈராறு சித்திகளாமே. ஈராறு ஆண்டு 12 ஆண்டுகளாவது குறைஞ்சபட்சம் வாசி எடுத்துக்கணும். 12 ஆண்டுகள் அதை எது பிடிச்சு வரும்போது திடமான ஈராறு சித்திகள். ஈராறு சித்தி என்ன, அஷ்டமா சித்திகள். அப்பதான் உங்களுக்கு கை கூடி வரும். அப்பதான் நீங்க அந்த பரகாய பிரவேசத்தை அடையறதுல இருந்து ஒரு ஸ்டெப்பா பரகாய பிரவேசத்துக்கும் அவர் ஒரு இது சொல்லி இருக்கிறாரு. பரகாய பிரவேசத்துக்கும் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஓயாப்பதியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலுமாமே. உண்மையான சிவனை வந்து உண்மைய சரணாகதி தத்துவத்தை அடைஞ்சிட்டு எவனொருவன் மேல மேல எழும்பி வர்றானோ இந்த வாசியை பயன்படுத்தி, குண்டலினி வாசிங்கிறது வந்து அதாவது குண்டலினி சக்தி வந்து பெண் சக்தி, வாசிங்கிறது வந்து ஆண் சக்தி. இந்த ரெண்டும் இந்த உடம்புக்குள்ளதான் நடனமாடிட்டு இருக்குது. அதை வந்து நீங்க மேல கொண்டு வரணும். அதுக்குதான் அவர் சிதம்பர நடனத்துல சொல்றாரு, சிதம்பர ரகசியத்துல சொல்றாரு, நீங்க கொண்டு வாங்கன்னு. சிதம்பர ரகசியம் அதுதானா? சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை நீங்க கத்துக்கிறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆகும். இந்த 15 ஏன்னா நான் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 25 வருஷமா இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மூலமா தான் எனக்கு இந்த நவபாஷான சித்தியும் அந்த ஒளி வந்து சிவஜோதி காமிக்க. இப்ப நிறைய பேர் இங்க ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா சிவஜோதி தரிசனம். சிவஜோதி தரிசனம் நெருப்பில்லாத தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனம் பாக்குறது பாருங்க, நேத்து கூட ஏகப்பட்ட பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. சிவஜோதி தரிசனம் ஒருத்தருக்கு எழுதுனா அந்த 3ஆம் கண் திறந்து பார்த்தா மட்டும்தான். 3ஆம் கண் எப்படி திறக்கும்? வாசி யோகத்தையும் குண்டலினி யோகத்தையும் நீங்க விடாம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே வரணும். அப்ப பயிற்சி பண்ண 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 என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அப்படியே அது நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதே மாதிரி மருத்துவ உதவிகளும் வந்து இதெல்லாம் பயன்படுத்தும் போது மருத்துவங்களுக்கு நாங்க மெடிடேஷன், தியாகம், தியானம், தவம் இதெல்லாமே சொல்லி கொடுக்கறோம். எப்படி பண்ணணும், நீங்க எப்படி மேல அதுக்காக வர்ற மெத்தடுகளை எல்லாம் நீங்க ஃபாலோ. இப்ப வந்துங்க உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வராங்க, அவங்க கிட்ட பணமே இல்ல, அதுக்கு நீங்க என்ன செஞ்சு தருவீங்க? பணமே இல்லைன்னா கூட மருத்துவ உதவி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இந்த ஜென்மத்துல ஈசன் என்னை படைச்சிருக்கிறாரு, இந்த மருத்துவம் பண்றதுக்கு படைச்சிருக்கிறாரு. என்னால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நான் செஞ்சு குணப்படுத்துற வழியை தான் பார்க்கணும். ஐ அம் நாட் எக்ஸ்பெக்டிங் மணி ஃப்ரம் அதர்ஸ். யாருகிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்த்து, ஆனா இந்த இத்தனையும் நடத்துறதுக்கு பெரிய அன்பர்கள் உதவி செஞ்சா நல்லது. அதாவது பணக்காரங்களை சொல்றேன், ஏழைகளுக்கு வந்து நம்ம செய்யலாம், பணக்காரங்க இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லையா? இருக்கிறவங்க கொடுத்தா மருந்து வாங்கி கொடுக்கலாம், அந்த மருந்து நம்ம இன்னொருத்தர் எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது வந்து அதுவும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால இந்த நான் சொன்ன பாருங்க, 7 மலை 7 கடலையும் தாண்ட ரகசியம், அதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப் எல்லாம் வரும். இப்ப வந்து உங்களுக்கு அந்த 7 கடலை பத்தி நான் சொன்னேன். அதே மாதிரி 7 மலை ரகசியம் ஒண்ணு இருக்கு. 7 மலை ரகசியம் அப்படிங்கும் போது அதுல வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். அதுல விஸ்வரூப மலை, சுகந்த ரூப மலை, மகிழ் ரூப மலை,
அரூபமலை, சங்குரூபமலை, நெகிழ் ரூபமலை, மகிழ் ரூபமலை, அந்த மாதிரி மகிழ் ரூபமலை, சொரூபமலை, அதுல வந்து கற்பக பீடம், கடைசிய பீடத்தை அடையணும். அதுதான் மாணிக்க வாசகர் அந்த பீடத்தை அடையறதுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. அண்டம் புகும் பிண்டம் புகும் எங்கும் விளையாடி தாழ் சேர்ந்தனி குறைவேதினி மனமே அப்படிங்கிறாரு. சோ இது எல்லாம் வந்து நம்ம மேல 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 புடிச்சுட்டே போகணும். அவர் ஒவ்வொன்றுக்கும் அந்த ரகசியங்கள் அதுல சொன்னது நம்ம கரெக்டா தமிழ் தாளிசையில படிச்சீங்கன்னா அத்தனை விஷயம் இருக்குது. நீங்க போறது அதை எப்படி பிடிக்கணுங்கிற விஷயம் எல்லாமே அவர் சொல்லி இருக்கிறாரு. தஞ்சம் எனும் ஞானக்கடல் மூழ்குங்கிறாரு. தஞ்சம் எனும் ஞானக்கடல் மூழ்கும் நிறமாகி தாழ் சேர்ந்தனை குறைவேதினி சளியாதிரு மனமே. திருநீர பூசு உனக்கு எல்லாமே சரியாயிருங்கிறாரு. மெய் நீரிடு திருமந்திரம் விளங்க சிவம் உற்றாய். நீ திருநீர பூச பூச நீயே சிவமா மாறிக்கும். அதான் மெய் நீரிடு திருமந்திரம் விளங்க சிவம் உற்றாய். அழியாப்பதி குடியேறினை அச்சம்பலாற்றாய். உன் நெஞ்சுக்குள்ள அழியாப்பதி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா உன்னை யாருனாலும் நாமெல்லாம் நமனையும் மஞ்சோம், நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனையும் மஞ்சோம். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. மாணிக்க வாசகர் ஒரே இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் குடம் தான் சாய்ப்பார் உண்டோ அப்படின்னு என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க, சொன்னாதான் என்னன்னு தெரியும். அதாவது தன் குடம் தான் சாய்ப்பார் உண்டோ. சமாதிக்கு போறீங்க, வழியில செத்த பின்னாடி அடக்கம் பண்ணும் போது குடத்தை உடைப்பாங்க தெரியுங்களா? சட்டி உடைக்கும் போது ஒடுகும். ஆமா, அந்த உடைக்கிறது அவன் செத்தவன் அவனே உடைச்சுக்க முடியுமா? உடைக்க முடியாது. அவன் பானை அவனே சாய்க்க முடியாது. தன் குடம் தான் சாய்ப்பார் உண்டோ. அவன் குடத்தை அவன் சாய்க்க முடியாது, அடுத்தவன் தான் சாய்க்கணும். அதனால என்னங்கிற உன் குடத்தையே உன்னால சாய்க்க முடியல. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சு இந்த உலகத்துல இருந்தீங்கன்னா நீ உச்சத்தை அடைஞ்சிருவேன். அதுதான் தன்னை அறிந்தோர்க்கு தனக்கு ஒரு கேடு இல்லை. உன்னை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு கேடு வராது. தன்னை அறிந்தோர்க்கு தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாதவன் தானே கெடுவான். தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்காம அவன் ஆடிக்கிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்கிட்டதான் பணம் இருக்குது அப்படின்னு ஆடிட்டு இருப்பான். தன்னை அறிந்தவருக்கு சிவமே துணை. தன்னை அறிஞ்சவனுக்கு சிவமே துணை. தன்னை அறிந்தோர்க்கு தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாதவன் தானே கெடுவான். தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின்னே அந்த அறிவை கொடுத்துருவாரு. அறிந்த பின்னே தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அவனே சிவமா மாதிரி அர்ச்சனை பண்ணுவான். புரியுதுங்களா? அதான் தன்னை அறிந்தவருக்கு சிவமே துணை. உன்னை எதிர்ப்பவர் எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, ஈசன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. ஈசன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. எல்லாத்தையும் விட்டுரு, பயமே வேண்டாம். அப்பனும் கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை? உனக்கு நோய் ஆகட்டும், சகலத்தையும் தூக்கி எறிஞ்சு. அதான் சொல்றாரு, எதுவாயினும் சரி. எதுவாயினும்ங்கிறது இங்க எதை குறிப்பிடுறாரு தெரியுங்களா? கிரகமாயினும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாவமாயினும் சரி, புண்ணியமாயினும் சரி, கோள்கள் ஆனாலும் சரி, எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, அத்தனையும் தூக்கி எரிஞ்சு போடு. அவர் இருக்கிறார் உங்ககிட்ட. அதனால ஆமா, இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அந்த 7 கடல் 7 மலை தாண்ட ரகசியங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுக்கும் ஒரு 2-3 பாடல்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அந்த பாடல்களை நீங்க அப்புறம் கூட தெரிஞ்சுக்குங்க. அது கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். மணிவாசகரின் சன்மார்க்கம், மோட்ச சன்மார்க்கம், அத மாதிரி ஒளிதேக சித்தி, மரணமில்லா பெருவாழ்வு, சாகா கல்வி, மர்ம முடிச்சுகளின் மர்ம ரகசியங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸ்கள் வந்து நாங்க அதாவது பரகாய பிரவேசத்தை பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அஷ்டமா சித்திகளை பத்தி சொல்றோம். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து படிப்படியா பண்ணிட்டு இருக்கோம். இங்க பூஜைகள் வர்றவங்களுக்கும் சிவ பிரதோஷ பூஜை நடக்குது, அமாவாசை பூஜை நடக்குது, பௌர்ணமி பூஜை நடக்குது. அது இல்லாம நாங்க வந்து இங்க வந்து மக்கள் வந்து சிவனுக்கு மாலை போட்டு வர்றாங்க. நான் என் அப்பன் ஈசனுக்கு இங்க ருத்ராட்ச மாலை தரிச்சு இருமுடி கட்டி வர்றாங்க. அந்த இது வந்து நாங்க தொடர்ச்சியா இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து அவருக்கு வந்து நடராஜர் இதுக்கு வந்து சன்னிதானத்துல வந்து சிவனோட சன்னிதானத்துல ருத்ராட்ச மாலை தரிச்சு அவங்க வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் அணிஞ்சிட்டு அவங்க வந்து சிவனோட, அதுக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய பாடல்களும் பாடி இருக்கிறேன். அந்த பாடல்களை எல்லாம் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். அது அவருக்கு ஈசனுக்கு எப்படி இருமுடி கட்டு ஈசனுக்கே அந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். அவங்க எல்லாரும் பாடிட்டு இந்த வருஷம் நீங்க மாலை போட்டீங்க, சிவனுக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே வந்து உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாற்றங்கள், நிறைய வாய்ப்புகள் நடக்குது. அது இல்லாம நோய் நிவர்த்திக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதான் சொல்ற பாருங்க. சிம்பிளா சொன்னப்பனா இங்க வர்றவங்களுக்கு நாங்க 5 ரூபாயில மருத்துவம் கொடுக்கறோங்க. வெறும் 5 ரூபாயில மருத்துவம் ஏழை மக்களுக்கு அனைவருக்குங்க. எல்லாரும் ஏழைகள் கஷ்டப்படுறவங்க யாரு வந்தாலும் நம்ம சன்மார்க்கத்துக்கு வர்றவங்களுக்கு
சரிங்க. நம்ம மணிவாசகரோட சன்மார்க்கத்துக்கு வரவங்களுக்கும் இங்க இருக்கிற பிரபஞ்ச நடராஜர் இங்க சிவன் கோயிலுக்கு வந்து சிவதரிசனம் பாக்குறவங்களுக்கும் நாங்க வந்து 5 ரூபாயில மருத்துவம் யாரு வேணாலும் அதை நீங்க சரிங்க சரிங்க. கோயில் டிவியில இருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். ஓம் நம சோமாய சருத்ராய சனமஸ்தாம்ராய சனருணாய சனமசங்காய சபசுபதை சனமோக்ராய சபீமாய சனமோஹக்தேவதாய சதூதேவதாய சனமோஹக்தே சகனீயசே சனமோ விருட்சே யோகரிகேசே யோபவஸ்தாராய நம சம்பவே ச நம யோபவே ச நம சங்கராய ச நம யஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச. ஓம் ஜடாட்டவி கலஜல பிரவாகபாவிதஸ்தலே கலேவலம் வலம்பிதம் புஜங்கதுங்கமாலிகாம் டமட்டமட்டமட்டம விநாதவட்டமர்வயம் சகாரச்சண்டதாண்டவம் தனோத்ன சிவம் சிவம் ஜடாகடாக சம்பிரம பிரமன்னிலின் வனிச்சரி விலோலவி சிவல்லரி விராஜமானமோதனி தகத்தகத்தகஜ்வலல்லாடப்பட்ட பாவகி கிஷோர சந்திரசேகரி ரதி பிரதட்சணம்பம ஜடாகடாக சம்பிரம பிரமன்னிலின் வனிச்சரி விலோலவி சிவல்லரி விராஜமானமூர்தனி தகத்தகத்தகஜ்வலல்லாடப்பட்ட பாவகி கிஷோர சந்திரசேகரி ரதி பிரதட்சணம்பம ಧರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ವಿಲಾಸ ಬಂಧು ಬಂಧುರ ಸ್ಫುರತ್ತಿಗಂ ರಸಂದದಿ ಪ್ರಮೋದಮಾನ ಮಾನಸ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷಧೋರಣಿ ನಿರುತ್ತಬಿದ್ದರಾಬದಿ ಕ್ವಚಿತ್ತಿಗಂಬರೆ ಮನೋ ವಿನೋದ ಮೇಧವಸ್ತಿನಿ ನವೀನ ಮೇಘಮಂಡಲಿ ನಿರುತ್ತದುರ್ತರ ನವೀನ ಮೇಘಮಂಡಲಿ ನಿರುತ್ತದುರ್ತರ ಸ್ಫುರತ್ ಭೂಮಿಸಿ ವಿನಿಂದಮ ಪ್ರಬಂಧವತ್ತಕಂದರ ನಿಲಿಂಬ ನಿರ್ಜರೀಧರ ಕಲಾನಿದಾನ ಬಂಧುರ ಶ್ರಿಯಂ ಜಗತ್ ಪುರಂದರ ಪ್ರಫುಲ್ಲ ನೀಲ ಪಂಕಜ ಪ್ರಪಂಚವಾಲಿಮ ಪ್ರಭ ವಲಂಬಿಗಂಡ ಗಂಧಲಿ ರುಚಿ ಪ್ರಪತ್ತ ಕಂದರಂ ಸ್ಮರಚ್ಚಿದಂ ಪುರಚ್ಚಿದಂ ಭವಚ್ಚಿದಂ ಮಹಚ್ಚಿದಂ ಗಜಚ್ಚಿದಾಂದಗಚ್ಚಿದಂ ದಮಂದಗಚ್ಚಿದಂ ಭಜೇ ಅದರ್ವ ಸರ್ವಮಂಗಲ ಕಲಾಪದಂ ಮಂಜರಿ ರಸಪ್ರಭಾ ಕಮಾಧುರಿ ರೂಪನ ಮಧುಪ್ರದಂ ಸ್ಮರಾಂಧಕಂ ಪುರಾಂಧಕಂ ಭವಾಂಧಕಂ ಮಹಾಂಧಕಂ ಗಜಾಂಧಕಾಂಧಕಾಂಧಕಂ ದಮಂದಗಾಂಧಕಂ ಭಜೇ ಲಪಂಗಜ ಪ್ರಪಂಚಕಾಳಿಮ ಪ್ರಭ ವಲಂಬಿಗಂಡಗಂಧಲಿ ರುಚಿ ಪ್ರಪತ್ತಕಂದರಂ ಸ್ಮರಚ್ಚಿದಂ ಪುರಚ್ಚಿದಂ ಭವಚ್ಚಿದಂ ಮಹಚ್ಚಿದಂ ಗಜಚ್ಚಿದಾಂಧಗಚ್ಚಿದಂ ದಮಂದಗಚ್ಚಿದಂ ಭಜೇ ಅದರ್ವ ಸರ್ವಮಂಗಲ ಕಲಾಪದಂ ಮಂಜರಿ ರಸಪ್ರಭಾ ಕಮಾಧುರಿ ರೂಪನ ಮಧುಪ್ರದಂ ಸ್ಮರಾಂಧಕಂ ಪುರಾಂಧಕಂ ಭವಾಂಧಕಂ ಮಹಾಂಧಕಂ ಗಜಾಂಧಕಾಂಧಕಾಂಧಕಂ ದಮಂದಗಾಂಧಕಂ ಭಜೇ. ஒரு பூஜை மட்டும் பண்ணுங்களா எடுத்துறாங்களா? சதாத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் சதாதராவதம் சதம் விலாசிலோகரக்ஷகம் அநாயசைவநாயகம் விநாசிவேதவைத்யகம் நபாசி பாசநாசகம் நமாமி தம் விநாயகம்.
சர்வமும் சிவாய சகலமும் சிவாய 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 சிவ 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 சிவாய ஓம் நம சிவாய ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ